அனைவருக்கும் வணக்கம். ரிசர்வராசிக்காரர்களுக்கு செம்மையாக இருக்க போகிறது. இனி பல திடீர் மாற்றங்களை சந்திக்க போகும் ரிசர்வராசி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அற்புதமான மாறுதல் மிக பெரிய அளவில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதோடு உச்சபட்ச நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ரிசர்வராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் குரு முழுமையாக ஜென்மராசியை விட்டு விலகி 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் திருக்கணிதத்தின்படி நுழைகிறார். குரு பகவானினுடைய இந்த பெயர்ச்சி தனஸ்தான சஞ்சார அமைப்பு பல்வேறு வகையான நெருக்கடி, சிக்கல், சிரமம் என அனைத்தையும் விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், தடைகள் போன்றவற்றை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாகவே இந்த வேளையில் ரிசர்வராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சங்கடம் நிறைந்த பணிகள் போன்ற அனைத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானினுடைய பெயர்ச்சி அமைந்திருக்கிறது. எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான திடீரென பல சுப நிகழ்வுகள் நடைபெறும். தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பால் திடீரென பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் எதிர்பாராத பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் இந்த தருணத்தில் சற்று கூடுதலாகவே மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருந்து இந்த தருணத்தில் சூரிய தசை, சுக்கிர தசை போன்றவை நடைபெறுகிறவர்களுக்கு மிக சிறப்பான நல்ல மாறுதல் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. குழப்பங்கள் அனைத்தையும் சிறப்பாக தீர்வு காண்பதோடு மட்டுமல்லாது இனி செம்மையாக இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை இந்த வேளையில் நிறைவாக சந்திக்க முடியும். சரியாக இந்த அரிய வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடைகள், குழப்பம் நிறைந்த விஷயங்கள் என அனைத்திலும் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் என அனைத்துமே விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உடல்நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் திருக்கணிதத்தின்படி லாபஸ்தானத்தில் நுழைந்து விட்டார். வாக்கியத்தின்படி கர்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் அவருடன் சனியுடன் மிக வலுவாக மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானத்தில் நுழையும் போது ராகு சனியுடன் இணைகிறாருங்க. ராகு மற்றும் சனியின் இணைவு தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே பணிச்சுமை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றம் கிடைக்கும். பணிச்சுமை குறையும். மேலதிகாரிகள், நிர்வாகத்தினர், சக பணியாளர்கள் என அனைவருடைய ஆதரவும் சாதகமாக அமைவதால் இனி செம்மையாக இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்க முடியும். வேலை வாய்ப்பு இழந்து விடுவோமோ என்று அச்சத்தில் இருந்த உங்களுக்கு அவற்றில் இருந்து நல்ல மாறுதல் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க போகிறது. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் ரிசர்வராசிக்காரர்களுக்கு கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சனி மற்றும் ராகுவின் அமைப்பால் உறுதியாகவே எளிதில் வெற்றி கிட்டும். தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் உங்களுடைய திறமைக்கு ஏற்றவாறு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக பெற முடியும். உங்களுடைய விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பதோடு பிரபல நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. மிக பெரிய அளவில் தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. பிரபல வர்த்தக நிறுவனத்துடன் மேற்கொள்ளக்கூடிய ஒப்பந்தம் உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்த்துவதற்கான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறது ரிசர்வராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் வலுவாக இணைந்திருக்கிறார். திருக்கணிதத்தின்படி சனியும் அவருடன் இணைந்திருக்கிறார். எனவேதான் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பால் நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது.
இவ்வளவு நாள் கடினமாக உழைத்திருந்தாலும் கூட இந்த தருணத்துல சற்று இயல்பாக சிறு முயற்சியிலே பெயர் புகழ் அதிகரிப்பதோடு மக்கள் மத்தியில் செல்வாக்கும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் இந்த தருணத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்க போகிறது. பல்வேறு வகையான அம்சங்களை இந்த தருணத்தில் லாபம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் திடீரென பல மாற்றங்களை கலைத்துறை ரீதியான பணிகளில் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே உறுதியாக இனி செம்மையாக இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களை தேடி வரப்போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை விலக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு கிடைக்கிறது. மக்கள் மத்தியில் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். உங்களுடைய திட்டங்களுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைப்பதோடு எதிர்பாராத நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திப்பதற்கான சூழல் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை தவற விடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் நல்ல மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் வெற்றிக்கே உரைத்தான 3ஆம் இடத்தில் வலம் வருவதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும்போது செவ்வாயும் தைரியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் விளைச்சல் அதிகரிக்கும். உங்களுடைய உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை விளைச்சலை பார்த்தாலே மன மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் பல சிறப்பாக சந்திக்க முடியுங்க. கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அரசாங்க சலுகைகள் எளிதில் கிடைக்கும். தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான யோகமும் உறுதியாக உண்டு. மேலும் சூரியன் இந்த வேளையில் உச்சம் பெற்று விரயத்தில் இருப்பதால் உடல் நலத்தில் சற்று கவனத்துடன் இருங்க. அது மட்டுமல்லாது பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். திட்டமிடாத பணிகளில் சற்று அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. வித்யா கரகரான புதனும் விரயத்தில் அவருடன் இணைந்திருக்கிறார். இந்த வேளையில் சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி ரீதியான பணிகள் மனதிற்கு பிடித்தபடி திருப்திகரமாக அமைய போகிறது. தனித்திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையிலும் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய வகையிலும் இந்த தருணத்தில் பல சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது சந்திரனை பொறுத்த வரைக்கும் வளர்பிறை சந்திரனாக வலம் வருவதால் தொட்ட காரியத்தில் உறுதியாக வெற்றி உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடும்.